என்னதான் போச்சு யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. இதுக்காகவா நான் அடிபட்டு பேச முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன். இதுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ்வளவு போராடினேன். ஐயோ கீதா, என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? அம்மா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க எப்படிதான் இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்களோ? எதுக்கு நீ இப்போ டென்ஷன் ஆகுற? எல்லாம் அந்த சரஸ்வதியை நினைச்சுதாம்மா. ஓ, உங்களுக்கு டென்ஷன் ஆகலையா? அம்மா, என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது. அவ மட்டும் பாஸ் ஆயிட்டானா அவ்வளவுதாம்மா. நீ என்ன லூசா? அவ தலைவிதிய நான் என்னைக்கும் எழுதி முடிச்சிட்டேன். இந்த ஜென்மத்துல அவளால +2 பாஸ் பண்ணவே முடியாது. அதையும் மீறி அவ பாஸ் ஆகி தொலைச்சிட்டான்னா நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாவது போக வேண்டியதுதாம்மா. என்ன நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? மா, அந்த அளவுக்கு நான் என் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேம்மா. அந்த தமிழ் பைய வீடு தேடி வந்து என்னென்ன பேச்சு பேசிட்டு போனா. அவ மட்டும் பாஸ் ஆயிட்டா அவ்வளவுதான். 2 பேரும் நம்ம முன்னாடி வந்து நின்னு குத்து டான்ஸ் போட்டு நையாண்டி பண்ணுவாங்க. ஆன்ட்டி, நாம லட்சமா பணத்தை கொடுத்து அவங்கள ஃபெயில் பண்ணிருக்கோம். எக்ஸாமோட ரிசல்ட் வேணா யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா சரஸ்வதியோட ரிசல்ட் வந்துருச்சு. ஏற்கனவே ஃபெயில் ஆனவளை நினைச்சு நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அவ அப்படிதான்டா. அவளை விடு. நீ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடு, பட்டாசு வாங்கி வேலைக்காரவங்க கிட்ட கொடுத்து வெடிக்க சொல்லு. நான் சந்தோஷமா அதை கேட்கணும். இன்னைக்கு என்னன்னே தெரியல, மனசுக்குள்ள அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு. என்னப்பா ஒரே டல்லா இருக்க? கார்த்தி பேச நினைச்ச வருத்தப்படுறியா? சேச்சா, அவன் பேசுறத வச்சுலாம் நான் வருத்தப்படலடா. இன்னைக்கு சரஸ்வதி எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. அது வரும்போது நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும்பா. இந்த நேரத்தில் நீ சரஸ்வதி கூட இருக்கணும்ன்றது கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்தில் இங்க ஒருத்த மூஞ்சில கறி பூசணுமேப்பா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னென்ன வார்த்தைலாம் பேசிட்டா பார்த்தியா தமிழ்? டேய், சரஸ்வதி கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவடா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ பாஸ் பண்ண விஷயத்தை கேட்டு கார்த்திக் வருத்தப்படுறத பாக்குறத விட சரஸ்வதி சந்தோஷப்படுறத பார்க்கணும்டா. கரெக்ட் தான்பா. நீ கை கால் அலம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு. சரி, வரேன். பா, சரஸ்வதி பா. சாரி சரஸ்வதி, லேட் ஆயிடுச்சு. நான் அதான் கிளம்பிட்டே இருக்கேன். இல்லங்க, என்னால அங்க இருக்கவே முடியல. ஒரே டென்ஷனா இருக்கு. மா, நீ ஏன் டென்ஷன் ஆவற? நீ அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவ. பாஸ் மட்டும் இல்லங்க, நல்ல மார்க்கே எடுப்பேன். அப்புறம் எதுக்கு டென்ஷன்? வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயத்துல ஜெயிக்க போறேன்னு ஜெயிக்கும் போது இவர் என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுச்சு. அதான் அங்க இருக்க முடியாம வந்துட்டேன். ஓ நல்ல மனசுக்கு நீ பாஸ் பண்ணலன்னா எப்படிமா? பாடா, இவங்களே பாத்து டென்ஷன் ஏத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. பா, டைம் ஆயிடுச்சு பா, ரிசல்ட் பாத்துறலாம். நம்பர் சொல்லுமா. என்னம்மா, என்னாச்சு? நீ விடு, நானே சொல்றேன். 463 75. டேய், என்னடா ஆச்சு? இருப்பா, சுத்திட்டு இருக்குல்ல. வந்துருச்சுப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த எக்ஸாம் இல்லாட்டி என்ன, அடுத்த வாட்டி எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். சரஸ்வதி, அது ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அடுத்ததுல பாத்துக்கலாம். ஆமாம்மா, நீ பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாதானே? அண்ணே, நான் டென்ஷன் ஆல, நீங்க 2 பேரும் தான் டென்ஷனா இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க பாருங்களேன், நான் நல்ல மார்க் தான் எடுத்துப்பேன். மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா ரிசல்ட் தான் வந்துருச்சே, பாருமா. அண்ணே, கடைசி நம்பர் 75ண்ணே. சரியா போடுறான். சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா, சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா, சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா, சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா. எங்க சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா, நம்ம சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா, பாஸ் ஆயிட்டா.
பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சூப்பர் பாஸ் ஆயிட்டானே அப்பவே சொன்னேன்ல பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா சரஸ்வதி பாஸ் ஆயிட்டா ஹலோ என்ன நீங்க மட்டும் ஃபீல் பண்ண எப்படி நாங்களாம் ஃபீல் பண்ண வேணாமா அம்மா வாழ்த்துக்கள்மா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா நவச்சி கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் ஆர்டர் பண்ணிடு இந்தா பா ஸ்வீட் மட்டும் இல்லப்பா ஒரு 5000 வாழை வாங்கி நம்ம ஃபேக்டரி முன்னாடி வச்சு படபடன்னு அடிச்சு கொண்டாட வேண்டியதுதான். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க. என்ன கார்த்தி, முக்கியமான வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க? அதை பத்தி உங்களுக்கு என்ன? அப்படி எதை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த சீட்ல உட்காந்துட்டு அது பண்ண முடியாது. வாட்? நான் 86% எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன் கார்த்தி. நான் போட்ட சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன். நீங்க இன்னும் சேர விட்டு எழுந்துக்கலையே. எவ்வளவு அவமானப்படுத்திருப்ப, என்னென்ன வார்த்தை பேசுன. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் எவ்வளவு கேவலப்படுத்தின. சுமாரா என்னன்னு சொல்றீங்க இப்போமா? ஆமாமா, தமிழ் இந்த சேர்ல உட்காந்துட்டானா அதுக்கு என்னென்ன பேச்சு தெரியுமா பேசினாரு சாரு. ஏங்க என்னங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோபம்? எதுக்காக என் புருஷனை விடாம அவமானப்படுத்துறீங்க? நான் 8 தடவை ஃபெயில் ஆனதுதான். ஆனா இந்த தடவை என் புருஷனோட கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக பாஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படி சொல்லுமா. என்ன கார்த்தி, சொன்ன வாக்க காப்பாத்துவீங்கல்ல? இனிமே இந்த சீட்ல நீங்க உட்கார கூடாது, ஏன் புருஷன் தான் உட்காருவார். நீங்க எப்பவும் போல அவருக்கு கொடுத்த அந்த பழைய மரியாதையை திருப்பி கொடுக்கணும். இதுதானே நம்ம போட்ட சவால். அடா என்னமா பேசிக்கிட்டே, உன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீயே கொடு. அவனை கூட்டிட்டு போய் இந்த சீட்ல நீயே உட்கார வைமா. வாங்க வந்து உட்காருங்க. தைரியமா போய் உட்காருப்பா. சரஸ்வதி ஒன்று கூப்பிட்டு போய் இந்த சேர்ல உட்கார வைக்கணும். அதை வீடியோ எடுத்து ஒரு சில பேருக்கு காலம் பூரா காட்டணும். நீ போராடி ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த சீட் எனக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னே பல வருஷமா நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு என்னவோ இந்த சீட்டு மேலே பெருசாக ஆசைலாம் கிடையாது. கார்த்தி இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கூட நான் உள்ள வரும்போது அவன் எனக்கு ஏஞ்சி மரியாதை கொடுத்துருக்கான். அப்ப நான் அந்த சீட்ல உட்காரும் போது எனக்கு கௌரவம் மரியாதையும் இருந்துச்சு. அவன் கூட சண்டை போட்டு அந்த சீட்ல உட்கார்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? கெஞ்சி கேட்டு வாங்கறதுக்கு பேரு மரியாதை இல்ல. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதை வச்சு அவனை தூண்டி விட்டுட்டாங்க. இதை அவன் புரிஞ்சிக்காம அவங்க சொல் பேச்சு எல்லாத்தையும் கேட்டு இவன் கேரக்டரே லூஸ் பண்ணிக்கிட்டான். அதான்டா எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை அவமானப்படுத்தினேன். அது கூட எனக்கு வருத்தமா இல்லை. என் தம்பி இப்படி மாறிட்டானே. நம்ம அம்மா நம்மளுக்கு பார்த்து பார்த்து கற்றுக் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி தப்பு தப்பா நடந்துக்கிறியேன்னு நினைக்கும் போது தான்டா மனசு ரொம்ப வலிக்குது. இந்த சீட் என்னைக்குமே உனக்கு தான். அதுக்கு போட்டே நான் வரவே மாட்டேன். நியாயப்படி நான் தாண்டா உனக்கு நன்றி சொல்லணும். உன்னால தான்
என் ஒய்ஃப் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா. உட்காந்து வேலையை பாரு. பார்த்தல்ல, நாங்க தூக்கி வளர்த்த புள்ளடா நீ. ஆனா இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க எல்லாரும் எப்படி எடுத்தெறிஞ்சு பேசின. ஆனா உன் அண்ணன் எப்படி நடந்துக்கிட்டான் பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் தமிழோட மனசுக்கு முன்னாடி நீ சின்ன பையன்டா. அது போல புரிஞ்சுக்கோ. நீ உட்காந்துருக்க இந்த சீட்டு தமிழ் உனக்கு போட்ட பிச்சை. உட்காந்துக்க, சந்தோஷமா இரு. நமசி, ஏன் இந்த வரல பேசிட்டு இருக்கிற? அவன் மனசு கஷ்டப்படும்ல. பாத்தியடா கார்த்தி, இப்ப கூட உனக்காக தான் சப்போர்ட் பண்றான். நீ வருத்தப்பட கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா நீ அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தப்பு தப்பா நடந்துக்கிற. உட்காந்து யோசிச்சு பார். தமிழ் அவனுக்கு என்னைக்குமே எந்த கெடுதலும் நடக்காது. கழுத்து அறுத்துட்டானே இந்த ராஸ்கல். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். 7 லட்சம் ரூபாய முழுசா வாங்கிட்டு போயிட்டு அந்த மக்க ஃபெயில் ஆக்குறேன்னு சொன்னான். ஏதோ நல்லவ மாதிரி திரும்ப வந்து பேசி நம்பர் எல்லாம் சேஸ் பண்ணிட்டோம். அந்த பொண்ணு பேரு சரஸ்வதி தானேன்னு கதை சொன்னான். கடைசியில அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். பணத்தை பார்த்த உடனே பல்ல இழிச்சான். அப்பவே அவன் ஃப்ராடுங்கிறத நான் நினைச்ச மாதிரி அவன் பண்ணிட்டான். பேசுன அவ்வளவுதான், உன்னை கொலை பண்ணிடுவேன். அன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். அம்மா அது இல்லம்மா. பேசாத. மாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாம். பணம் எங்கேயும் போகாது. அவன் எங்க இருந்தாலும் ஆளை வச்சு தூக்கிட்டு வரேன். அவன் கிட்ட இருந்து பணத்தை ரெக்கவர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு மாம். இடியட். பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. நம்ம மானம் மரியாதை எல்லாமே போச்சே. அன்னைக்கு அந்த தமிழ் நம்ம முன்னாடி வந்து நின்னு என்னெல்லாம் பேசினா. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல ஊசி குத்துற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மக்கு பாஸ் ஆயிட்டான். இனிமே நம்மள பார்த்து எவ்வளவு கேவலமா சிரிப்பான். நீங்க நினைச்சது நடக்கல, தோத்துட்டீங்க பாத்தீங்களான்னு முகத்துக்கு நேரா நின்னு நக்கல் பண்ணுவானே. நம்ம மாப்பிள்ள அந்த மக்கு கிட்ட தோத்து போயிட்டாரே. போய் அந்த மக்கு கிட்ட நம்ம மாப்பிள்ள சவால் விட்டு தோத்து போனார்னா அவர் மனசு எவ்வளவு நொறுங்கி போயிடும். அவரால எப்படி இனிமே அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? அந்த நாகராஜ எப்படி பழி வாங்கிட்டானே. மேடம், வீட்ல யாராவது இருக்கீங்களா? மாம், அவன் தான் வந்திருக்கான் மாம். இன்னைக்கு அவன யோ 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 அறிவில்ல உனக்கு? என்னையா பண்ணி வச்சிருக்க? நீ சொன்ன அந்த சரஸ்வதி பாஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். ஏதோ கவர்மெண்ட் சேஸ் பண்றது கஷ்டம், ஆனாலும் அதெல்லாம் மீறி வீராதி வீரன் சூராதி சூரன் சாதிச்சு காட்டுவேன்னு சொன்ன. யோ, அவ எப்படியா பாஸ் ஆனா? மேடம், அந்த பொண்ணு நல்லா எழுதியிருக்கு, அதனால பாஸ் ஆயிருக்கு. ஏயா இத சொல்றதுக்கு தான் எங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனியா? தம்பி, அவசரப்படாத. வாங்கிட்டு போன பணத்தை 1 ரூபா செலவு பண்ணாம அப்படியே கொண்டாந்துருக்கேன். இந்த புடி. இதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம். அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன மேடம்? நல்லா படிக்கிற பொண்ணை என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்க பணத்தை செலவு பண்ணிருந்தீங்கன்னா உங்க மேல பெரிய மரியாதையே இருந்திருக்கும். அதுவும் உங்க வசதிக்கும் செல்வாக்குக்கும் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ, அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் நல்லா தெரியும். உன்னால முடியாதுன்னா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? நாங்க வேற யாரையாவது பிடிச்சிருப்போம்ல. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமாயிருச்சுல்ல? எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கிற ஆளுன்னு சொல்லிதான் நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சீங்க. பல ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக தான் என் செல்வாக்கை இதுவரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல எல்லா ஆளும் தப்பான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. 1-2 பேர் அப்படி இருக்கலாம். அந்த 1-2 பேர்கிட்ட நீங்க போய் பணத்தை கொடுத்து
அந்த பொண்ணு லைஃபை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட பொய்யா நடிச்சேன். இப்ப அந்த பொண்ணு பாஸ் பண்ணிடுச்சு. இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாது. மனசுங்கிறது ஒண்ணுதான். அதுல நல்லதையும் நினைக்கலாம், கெட்டதையும் நினைக்கலாம். நினைக்கிறதான் நினைக்கிறோம். நல்லதே நினைச்சிட்டு போவோம்னு எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு. எங்க வாத்தியார் யாருன்னு கேட்கலையே, அவர் பேரு சொக்கலிங்கம். சொக்கலிங்க சார் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி தப்பானவனா இருப்பேன்? எங்க வாத்தியார் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி குறுக்கு புத்தியோட யோசிக்காம உங்க ஸ்டேட்டஸை காப்பாத்திக்கிற மாதிரி கௌரவமா இருந்து பழகிக்கங்க. நான் வரேன். யோ நில்லியா, நீ பாட்டுக்கு வந்து பாடம் நடத்திட்டு போற. உன்னை சும்மா விட்டுருவோம் நினைச்சியா? காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டல உன்ன. தம்பி, உணர்ச்சி வசப்படாத. நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறதால போறேன். இந்த விஷயம் சின்னதா கசிஞ்சாலும் நீங்க பண்ண காரியத்துக்கு நீங்க மொத்த பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஜாக்கிரதை. மேடம், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோங்க. இப்பதானே தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னேன். தப்புங்கிறது உங்க பிளட்ல ஊறி போச்சு போல. ஒரே ஒரு தடவை நல்லதை நினைச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே புரியும். என்னங்க, நான் சொன்ன மாதிரி பாஸ் பண்ணிட்டேன். ஆமா, எனக்காக ஒரு gift தருவீங்களா? என்ன gift வேணாலும் கேளு, இப்பயே வாங்கி தரேன். நிஜமா? ஏய், எம்எல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? பேச்சு மாறக்கூடாது. என்ன எவ்வளவு பெரிய gift வேணாலும் கேளு, உடனே வாங்கி தரேன். எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். பாத்தீங்களா, உங்க முகம் மாறுது. என்ன மயிலு நீ, உனக்கே நல்லா தெரியும் தானே? தெரியுங்க, ஆனா மனசு கேட்கல. இத்தனை வருஷமா எங்க அப்பா படி படின்னு சொன்னப்பெல்லாம் அவர் ஏதோ என்ன டார்ச்சர் பண்றாரு, என்ன பிடிக்காதுங்கிறதுனாலதான் அப்படி பேசுறாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா படிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு இன்னைக்கு இப்பதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தானே இத்தனை நாளா எங்க அம்மா அப்பா தவிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் பாஸ் பண்ணிட்டேங்க. அப்பா, இதுதானப்பா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு அவரு காலில் விழணுங்க. 8 தடவை வராத புத்தி இப்போவாவது வந்துச்சேன்னு அவர் சந்தோஷப்படுறது நேர்ல பார்க்கணுங்க. நீங்க திட்டினது, ஒதுக்கி வச்சது எதுவுமே தப்பில்லப்பா. எல்லாமே இந்த சந்தோஷத்துக்கு தான். அது எனக்கு கிடைச்சிருச்சுப்பான்னு அவர்கிட்ட சொல்லணுங்க. பாரு சரஸ், உன் ஃபீலிங் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நம்ம வீடு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ நினைக்கிறது நடக்காது. அப்ப போய் பாட்டியை பார்த்துட்டு வந்ததுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இப்ப திரும்ப பிரச்சனை ஆயிட போகுது. சொன்னா புரிஞ்சுக்கோ மயிலு. வீட்டுக்கு போலாமே. இப்ப இருக்கிற சூழ்நிலை அத்தையும் மாமா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. வீட்டுக்கு போலாம் வா. மயிலு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரஸ்வதி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா, அதான். நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணிருக்கேன் அத்தை. சந்தோஷமா? நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பரீட்சை எழுத விட்டீங்க, இன்னைக்கு நான் பாஸ் ஆயிருக்கேன் அத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை.
சந்தோஷம். ஏய் கங்க்ராச்சுலேஷன் சரஸ். வாசு ரொம்ப தேங்க்ஸ் வாசு. முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும். உன்னால தான் நான் இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்கேன். விளையாடுறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க. இதுல நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே எப்படி ஷார்ட்டா படிக்கணும்னு கத்து கொடுத்தீங்க. அதனால தான் நான் எனக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். சொன்ன மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் ராகினி. உன்னோட உதவியும் இதுல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கலனா என்னால எக்ஸாமே எழுதிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். எனிவே பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வந்த நேரம் பாஸ் பண்ணிருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். நல்ல விஷயம் தானே? வசுந்தரா, யார்கிட்ட இந்த போன்? ஃபோன் எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. அதான் யார்கிட்ட இருந்து போன்னு கேக்குறேன். சரஸ்வதியோட அப்பா கிட்ட இருந்து.